நிஷா குட்டி, இந்தா உனக்கு ஐஸ்கிரீம் என சின்ன ஐஸ்கிரீம் டப்பாவை நிஷாவின் முன் நீட்டினாள் கையில். நீ பிக் கேர்ள், பேட் டச் பண்ணி ஐஸ் குத்து தூக்கி போவ. நோ, நிஷா குட்டி வெரி குட் கேர்ள் என்ன நிஷா சொல்லவும் கையல் அவள் சொன்னதை கேட்டு புரியாமல் முழித்தாள். கையலின் முகத்தில் தெரிந்த ரியாக்ஷனை பார்த்து சிரித்தபடி அவள் அருகில் வந்து நிஷாவை தூக்கி கொண்ட சரவணன், கையல், நீ ஐஸ்கிரீம் கொடுத்து இவளை தூக்கிட்டு போயிடுவியா, அதை தான் சொல்றா என்றவன் நிஷாவிடம். நிஷா குட்டி, கையல் சித்தி குட் கேர்ள் தான். அவங்கள இனிமேல் பேட் பொண்ணுன்னு சொல்லக்கூடாது. அவங்களுக்கு ஹேண்ட் ஷேக் கொடுத்து ஃப்ரெண்ட் ஆகு என சற்று அழுத்தமாக கூறினான். வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஜீவா ஐஸ்வர்யா திருமண செய்தி கூறப்பட்டது. அதனால்தான் சரவணன் முறை வைத்து பேசினான். சித்தா என நிஷா அவளின் குட்டி கண்ணால் முறைக்க, சரவணனும் அவளைப் போலவே முறைக்க, சரவணன் ரியாக்ஷன் மாதவி உதயாவிடம் அடிக்கடி காட்டுவது போல இருக்கவும் ரேவதிக்கு அழுகை வர அங்கிருந்து அழுது கொண்டே ஓடினாள். அனைவரும் அவளையே புரியாமல் பார்க்க, சக்தி மீனா இருவருக்கும் காரணம் தெரியும் என்பதால் இறுகி போய் அமர்ந்திருந்தனர். மீனா, அவ அழுதுட்டு போறா, நீ என்ன இப்படியே உட்காந்துருக்க? அவகிட்ட போய் என்னன்னு கேளு என்றாள் சன்வி. என்னன்னக்கா கேட்க சொல்றீங்க? அவ வெளிப்படையா அழுதுட்டு இருக்கா. நாங்க அழுகாம மனசுக்குள்ளவே புழுங்கி தவிக்கிறோம் என மாதவிக்கு நடந்த கொடுமையை பற்றி கூறினாள். அதை கேட்டு அனைவரும் ஆடிப்போய் விட்டனர். சரவணனுக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது. கயலுக்கு விரும்பி கேட்டு வாங்கிய ஐஸ்கிரீமை கூட சாப்பிட பிடிக்கவில்லை. அப்படியே அதை வைத்துவிட்டு அழுது கொண்டே ஓடி வந்து பாண்டியாவை அணைத்து கொண்டாள். அவளை பாண்டியா சமாதானம் செய்ய, அப்பா, இவள ரூமுக்கு கூட்டு போங்க என ஜீவா சொன்னதும் பாண்டியா மகளை தூக்கி கொண்டு செல்ல, சித்தா, சித்தி கிரையிங் என பாவமாக கூறினாள் நிஷா. சித்திக்கு உடம்பு சரியில்லை நிஷா குட்டி, அதான் கிரையிங் என ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி இனியாவிடம் அவளை கொடுத்த சரவணன் அனைவரையும் பார்த்துவிட்டு அங்கிருந்து மேலே வந்து ரேவதி தங்கியிருந்த அறைக்குள் நுழைந்தான். மாதவி அக்கா, நாங்க உன்னை மிஸ் பண்ணிட்டோம். எங்க பார்த்தாலும் நீங்க இருக்க மாதிரியே தோணுதுக்கா என அழுது கொண்டே கதறியவளின் அருகில் வந்து அமர்ந்து அவளை இழுத்து நெஞ்சில் சாய்த்து கொண்டான் சரவணன். அக்கா, அக்காங்க என அழுதாள் ரேவதி. ஏனோ அவன் நினைப்பு அவளுக்கு ஆறுதல் கொடுத்தது. இறந்தவங்க திருப்பி வரப்போறதில்லடி. இப்படி நீ அழுதுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இதெல்லாம் நம்ம நாட்டுல சாதாரணமா நடக்கிற விஷயம். இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு நடந்திருக்கு. ஆனா நமக்கு தெரியாம தினமும் யாரோ ஒரு பொண்ணோ இல்ல திருநங்கையோ கற்பழிக்கவோ இல்ல நாடு கடத்துறதோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. இத நினைச்சு அழுவாம உன் அக்காவோட சாவுக்கு என்ன நீதி வாங்கி தரப்போறன்னு மட்டும் யோசி. இப்படி அழுதுட்டே இருந்தனா என்ன அர்த்தம் என அவள் கண்ணை துடைத்து விட்டு கேட்டான் சரவணன். என்னால என்ன பண்ண முடியும்? நான் ஒரு சாதாரண பொண்ணு. சக்தியும் உங்கள மாதிரி தான் சொன்னான். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது தான் நிதர்சனம் புரிய ஆரம்பிச்சது என அவன் நெஞ்சிலே அடித்து, ஏன்டா, ஏன் பசங்க எல்லாரும் இப்படி இருக்கீங்க? அக்கா எப்படி துடிச்சாங்க தெரியுமா? உயிரோட கொன்னுட்டாங்கடா. அவங்கள அப்படி பார்த்ததும் இன்னும் என் கண்ணிலே நிக்குது என புலம்பியபடி அழுதாள். அவள் கையை தன் கையோடு கோர்த்து கொண்ட சரவணன், உன்னால முடியாதது எதுவுமே இல்லடி. நீ இப்போ சாதாரண பொண்ணா இருக்கலாம். ஆனா இனிமேல் நீ சமூகத்துல உயர்ந்த பதவிக்கு போறது உன்னோட கையில தான் இருக்கு. நீ சின்ன பொண்ணு நினைச்சு பயந்துக்காத. உன் அக்காவ கதற வச்சுனவங்கள நீ கதற வைக்கணும்னு இங்க பெரிய அதிகாரம் தேவை. அந்த அதிகாரம் உன் கையில இருந்தா, இங்க இருக்கிற பாதி பணக்கார முதலைங்களும், தப்பு பண்றவங்களும் உன் காலடியில இருப்பாங்க. தப்பு பண்றவங்க இருக்கிற இதே இடத்துல தான், தப்ப தட்டி கேட்கிற நம்மள மாதிரியும் நெறைய பேர் இருக்காங்க. மீனா சொன்னா, இன்னும் தப்பு பண்ணவங்க யாருன்னு கண்டுபிடிக்கலன்னு. முதல்ல யார் அப்படி பண்ணாங்கன்னு கண்டுபிடி. அதுக்கப்புறம் வச்சு செய் என்றான் வெறியோடு. அவனை இறுக்கமாக அணைத்துக் கொண்ட ரேவதி, நீ என் கூட கடைசி வரைக்கும் இருப்பியா என கேட்டாள். அவள் கேட்டதும் பட்டென அவளை விட்டு விலகி எழுந்து நின்றான் சரவணன். நான் இப்ப என்ன பண்ண பார்த்தேன் என நினைத்து தலையை அழுத்து கோதி அவளை பார்த்து, சாரி, நான் நான் தப்பான நோக்கத்துல எதுவும் பண்ணல என்றான் தயக்கமாக. நான் எதுவும் தப்பா நினைக்கல. நீ என் கூட கடைசி வரைக்கும் இருப்பியா சரவணா? எனக்கு உன் நெஞ்சில சாஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுவும் காலம் முழுக்க. உனக்கு உரிமையானவளா, உன் பொண்டாட்டியா? எனக்கு அந்த உரிமையை கொடுப்பியா என ஏக்கமாக கேட்டாள். அவளை நக்கலாக பார்த்த சரவணன், அதானே பார்த்தேன். சிம்பதி கிரியேட் பண்ணி என்னை வளைச்சு போடுதான் இவ்ளோ நாடகமா? ச்சே, நான் நீ அல்றது உண்மைன்னு நினைச்சிட்டேன். அசிங்கமாவே இல்லையாடி உனக்கு? எதுக்கு இப்படி அலையறீங்க என கத்திவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான். ரேவதிக்கு தொண்டை அடைத்து நெஞ்சமெல்லாம் வலித்தது.
ரேவதியை சமாதானப்படுத்தலாம் என்று வந்த சக்தி அனைத்தையும் பார்த்து விட்டார். சரவணன் சென்றதும் உள்ளே வந்து அவள் அருகில் அமர்ந்தவன், என் அண்ணன் உனக்கு பிடிச்சிருக்கா ரேவதி? என கேட்டான் நிதானமாக. இதுவரைக்கும் பிடிச்சது சக்தி. ஆனா இப்ப பிடிக்கல என உறுதியாக கூறிய ரேவதி, ப்ளீஸ் சக்தி, அவர உன் அண்ணன பத்தி இனிமேல் பேச வேணாம். நானும் பேச விரும்பல. போதும் சக்தி. வாழ்க்கை முழுக்க நான் அசிங்கப்பட விரும்பல. உதயா கால் பண்ணானா? என பேச்சை மாற்றும் விதமாக கேட்டாள். ரேவதி, நிஜமா உனக்கு என் அண்ணன பிடிக்கலையா? என் கண்ண பார்த்து சொல்லு. அதான் சொன்னேனே சக்தி. இப்போ பிடிக்கல. இனிமேலும் பிடிக்காது. மனசு ரொம்ப வலிக்குது சக்தி. ப்ளீஸ் விட்றேன் என அழுதாள் ரேவதி. அவளை நெஞ்சில் சாய்க்க போன கையை பாதியிலேயே நிறுத்தி விட்டான் சக்தி. அவனுக்கு தீக்ஷண்யா சொன்னது நினைவு வரவும், தீ என்னை இப்பவே கட்டுப்படுத்த நினைக்கிறியே என மனதில் நினைத்தபடி ரேவதியின் தலையை தடவி கொடுத்தவன், உதயா ஃபோன் பண்ணான். அங்க ஓரளவுக்கு எல்லாம் பரவாயில்ல. மாதவி இழப்ப அவங்களால ஏத்துக்க முடியலனாலும் நிதர்சனத்தை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்றான் சக்தி. ம். நாளைக்கு நான் பூனே கிளம்பவா சக்தி? நானும் வரேன் ரேவதி. நம்ம 4 பேரும் ஒண்ணா இருந்தா மட்டும்தான் மாதவி விஷயத்துல இருக்க விக்டிம கண்டுபிடிக்க முடியும் என்றான் சக்தி. அப்போ தீக்ஷண்யா? அவ எப்பவும் என் கூட இங்கே தான் இருக்கா என நெஞ்சை தொட்டு காட்டினான் சக்தி. அவனை நிமிர்ந்து பார்த்தாள் ரேவதி. இப்போதும் அவன் முகம் இறுகி போய்தான் இருந்தது. சக்தி, உன் அம்மா கூட தான் பேசிட்டு இல்ல. கொஞ்சமாவது சிரிக்கலாம்ல. உன்னை இப்படி இறுகி போயே பார்க்க எனக்கு கஷ்டமா இருக்கு என்றார். என் மாம் கூட பேசிட்டேன்னா. ஆனா சின்ன வயசுல நான் இழந்ததோட வேல்யூ அதிகம் ரேவதி. எல்லா நேரமும் சிரிக்க நான் ஒன்னும் சந்தோஷமா ஒன்னும் இல்லையே என விரக்தியாக கூறினான் சக்தி. தீக்ஷண்யா உன் வாழ்க்கைக்குள்ள வந்துட்டாவது சிரிப்பு வருமா என ரேவதி கேட்க, அவ எப்ப என் வாழ்க்கையில நான் இல்லைன்னு சொன்னேன்? இப்ப கூட எனக்குள்ளதான் இருக்கா என அழுத்தமாக கூறினான் சக்தி. அப்போ ஏன் சக்தி சிரிக்க மாட்டேங்கிற? அப்படி என்னதான் காரணம் என சலிப்பாக கேட்டாள் ரேவதி. பாசம் என சொல்லிவிட்டு விருட்டென அங்கிருந்து சென்று விட்டான் சக்தி. அவன் சொன்னதை கேட்டு ரேவதிதான் புரியாமல் அமர்ந்திருந்தாள். கீதா, மோகனா, புவி மூவரும் சமைத்து முடித்துவிட்டு அனைவரையும் சாப்பிட அழைக்கவும் அனைவரும் டைனிங் டேபிளுக்கு வந்து அமர்ந்தனர். கையலும் இருந்தாள். அவள் முகத்தில் கொஞ்சம் தெளிவும் தெரிந்தது. அனைவருக்கும் காயத்ரி, வர்ஷா, அகிலா மூவரும் பரிமாற, மீனா ரேவதி கூட்டிட்டு வரலாம்ல என அவளை பார்த்து கீதா கேட்க, அவ வேண்டான்னு சொல்லிட்டா ஆண்டி. நான் முன்னவே போய் கூப்பிட்டேன். அழுதுட்டு வரவே மாட்டேன்னு சொல்லிட்டா. நானும் கம்பல் பண்ணல என்றாள் மீனா. சரிம்மா மீனா, நீ சாப்பிடு. நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன் என கீதா எழுந்து சென்று வலுக்கட்டாயமாக ரேவதியை இழுத்து வந்தார். அதை பார்த்து சரவணனுக்கு கோபம் வர, அம்மா, அவளுக்கு பச்சா சாப்பிட்டுக்குவா. நீங்க வந்து சாப்பிடுங்க ஃபர்ஸ்ட் என்றான். டேய், உனக்கு என்ன? நீ முதல்ல சாப்பிடு என அவனை அதட்டிய கீதா, நீ வாம்மா என ரேவதியை அழைத்து வந்து ஐஸ்வர்யாவின் அருகில் அமர வைத்து அவரை அவளுக்கு ஊட்டியும் விட்டார். ரேவதிக்கு கண்கள் கலங்க ஆரம்பித்தது. சுற்றியிருப்பவர்களுக்கு மீண்டும் காட்சி பொருளாக விரும்பாமல், ஆண்டி நானே சாப்பிட்டுக்கிறேன் என்றார். சரி என கீதாவும் அவரிடத்தில் அமர்ந்து சாப்பிட, சன்வி சரவணனையே கவனித்துக் கொண்டிருந்தாள். ஆளாளுக்கு ஒன்று பேசி சிரித்து சாப்பிட, இனியா, ஐஸ்வர்யா மட்டும் சாப்பாடு தொண்டையில் இறங்காமல் இருக்கவும் முயன்று அதை உள்ளே தள்ளி கொண்டிருந்தனர். ஐஸ்வர்யாவின் முகத்தை தினேஷ் கவனித்துக் கொண்டுதான் இருந்தார். அவள் முகத்தில் தெளிவு இல்லாமல் இருக்கவும் தனியாக பேசிக்கொள்ளலாம் என நினைத்து விட்டுவிட்டார். அனைவரும் சாப்பிட்டு முடித்து அவரவர் அறைக்கு செல்லவும் நிஷாவை தூக்கி கொண்டு வந்த மனைவியை பார்த்து பெட்டிலிருந்து எழுந்து நின்ற ஆத்ரேயன், நிஷாவை பெட்ல படுக்க வச்சுட்டு வா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என சொல்லிவிட்டு சோஃபாவில் சென்று அமர்ந்தான். நிஷாவை படுக்க வைத்து அவள் கீழே உருளாதவாறு ஒரு பக்கம் தலையணையை வைத்து அணை கட்டிவிட்டு நிஷாவின் மறுபக்கம் வந்து படுத்துக்கொண்டாள் இனியா. அதை பார்த்த ஆத்ரேயனுக்கு கோபமாக வந்தது. இனியா என அழுத்தமாக பல்லை கடித்துக்கொண்டு அழைத்தான். எல்லாமே உங்க இஷ்டத்துக்கு நடக்கணும்னு நினைக்காதீங்க. தாலி தான் எனக்கே தெரியாம கட்டுனீங்க. சரி, அதுல என் குடும்பமே எனக்கு சதி செஞ்சிருக்கு. உங்கள சொல்லி ஒன்னும் குத்தமில்லன்னு தான் அமைதியா இருந்தேன். இப்பவும் இருக்கேன். ஆனா நீங்க உங்களோட இச்சைய தீர்த்துக்க எப்ப என்ன கட்டாயப்படுத்துனீங்களோ அப்பவே நான் பாதி செத்து போயிட்டேன். தயவு செஞ்சு என்ன முழுசா சாவடிச்சிடாதீங்க. நான் இனிமேல் எங்கேயும் போக மாட்டேன். நிஷாவுக்காக இங்கேயே இருக்கேன். தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. என் மனசுலயும் உடம்புலயும் சுத்தமா தெம்பு இல்ல என மெதுவாகவும் அழுத்தமாகவும் சொல்லிவிட்டு நிஷாவை அணைத்துக்கொண்டு கண்ணை மூடினாள் இனியா.
அவள் சொன்னதை ஆத்ரேயனுக்கு அதிர்ச்சியானது. இனியா பொறுமையாக இருக்கிறாள் என நினைத்து பேசாமல் அமைதியாக இருந்தது எத்தனை பெரிய தவறாகிவிட்டது. இதையே இப்படி உணர்ச்சி அல்லது ஜட மாதிரி இருக்கான்னு தெரியலையே என்ன நினைத்தவனுக்கும் அவள் அனுமதி இல்லாமல் அவளை நெருங்கியது மிகப்பெரிய தவறு என்பது புரியதான் செய்தது. காலை பொழுது அழகாக புலர்ந்தது. நேரத்திலேயே எழுந்து குளித்து ரெடியாகிய பாண்டியா குடும்பம் அனைவரிடமும் சொல்லிவிட்டு ஊருக்கு சென்றனர். அவர்கள் அந்த பக்கம் செல்லவும் இந்த பக்கம் கோபமாக வீட்டிற்குள் நுழைந்தான் வியான். அவன் முகத்தை பார்த்தே அவன் கோபத்திற்கான காரணத்தை அறிந்து கொண்டவர்கள், வியான் வாப்பா என மோகன அழைக்க அவரை முறைத்தபடியே உள்ளே வந்த வியான் சக்தியின் கன்னத்தில் ஓங்கி அறைந்தான். சக்தி அசையாமல் நிற்க, என்ன தைரியம் இருந்தா குட்டி பாப்பாவுக்கு இப்படி ஆனத என்கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லியிருப்ப என கத்தினான் வியான். டே வியான், அவன் ஒன்னும் அப்படி சொல்லல என மோகனா அவர்கள் அருகில் வரவும், இவன் தான் மாமா அப்படி சொல்லியிருக்கான் என கோபமாக கூறினான் வியான். உனக்கு யார் சொன்னது? அவன் ஷண்மு கிட்ட தான் சொல்லக்கூடாதுன்னு சொன்னான். உன்னை பத்தி பேசவே இல்ல. தப்பு வியான், சாரி கேளு என அழுத்தமாக கூறினார் மோகனா. முடியாது மாம், நான் எதுக்கு சாரி கேட்கணும் என வியான் சக்தியை முறைக்க, தானும் அவனை முறைத்து பார்த்த சக்தி மோகனாவிடம், மாம் நான் கிளம்புறேன் என்றான். சரி சுக்தி, போயிட்டு வா என மோகனா சொல்லவும் வர்ஷா அருகில் வந்த சக்தி, மாம் உடம்பு பார்த்துக்கோங்க, நான் போயிட்டு வரேன் என்றான். அவன் நெற்றியில் முத்தம் வைத்த வர்ஷா, நேரத்துக்கு சாப்பிடணும், தங்கச்சிக்கு கல்யாணம் இருக்கு, கண்டிப்பா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கல்யாணத்துக்கு வந்துடணும், சரியா என்றார். எனக்கு எக்ஸாம் இருக்கு மாம், நான் பார்த்துட்டு சொல்றேன், ஆனா கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துடுவேன் என்றான் சக்தி. சரி என வர்ஷா புன்னகைக்க அகிலா அருகில் வந்தான் சக்தி. என்ன என்பது போல அகிலா அவனை முறைக்க, தானும் அவரை முறைத்து பார்த்தவன், நான் போயிட்டு வர அகிலாமாம் என முறைத்து கொண்டே கூறினான். போயிட்டு வா சக்தி பையா என அவரும் முறைத்து கொண்டே கூறினார். அதை பார்த்து அனைவரும் சிரிக்க, கோபமாக இருந்த வியானுக்கே சிரிப்பு வந்தது. ரேவதி மீனா கிளம்பலாமா என சக்தி கேட்கவும், வியானையே ஆவென பார்த்து கொண்டிருந்த மீனாவை எடுத்த ரேவதி, ஏய் வாய்க்குள்ள குசு போக போகுது, எதுக்கு இப்படி பாக்குற என கேட்டாள். அடி போடி லூசு, இந்த அண்ணாவை யாருன்னு தெரியலையா? இவர் தாண்டி வியான் மாயவன், இப்போ இவர் தாண்டி ட்ரெண்டிங்ல இருக்காரு என்ற மீனா சக்தியிடம், அண்ணா ஒரே நிமிஷம் வந்துடுறேன் என சொல்லி ஹேண்ட்பேக்கில் பேப்பர் பேனாவை எடுத்துக்கொண்டு வியான் அருகில் வந்து, அண்ணா நான் உங்களோட பிக் ஃபேன், எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப் மட்டும் போட்டு கொடுக்குறீங்களா என கெஞ்சலாக கேட்டார். அவளை பார்த்து சிரித்த வியான், ரொம்ப பிடிக்கும் அண்ணான்னு சொன்ன முதல் பொண்ணு இப்பதாம்மா பாக்குறேன் என அவள் கையில் இருந்த பேப்பரை வாங்கி சைன் செய்து கொடுத்தான். தேங்க்ஸ் அண்ணா என மீண்டும் மீனா அண்ணா என சொல்ல, வெல்கம் தங்கச்சி என்றான் வியான். அக்கா, அந்த வியான் குறுங்கு பேசுறது பாத்தியா? நம்ம கிட்ட அப்படி சீன் போடுவான். மீனா கிட்ட பாரு எப்படி நல்ல மாதிரியே பேசுறான். ஏதோ இவன் பொண்ணுங்க கூட்டத்திலேயே இருக்க மாதிரியும், மீனா தான் இவனை முதல்ல அண்ணான்னு கூப்பிடுற மாதிரியும் ஓவரா படுறான்க்கா என யானியிடம் கடுப்பாக கூறினாள் ஷன்வி. விடு ஷன்வி, அவங்க போனதுக்கு அப்புறம் நம்ம கூட தானே இருப்பான், அப்போ அவனை வச்சு செய்யலாம் என்றாள் யாழி. நல்லா வச்சு செய்றோம் என பல்லை கடித்து கொண்டு ஷன்வி கூறவும், ஆன்டிஸ் அங்கிள்ஸ் தாத்தா பாட்டி நாங்க போயிட்டு வரோம் என்றாள் ரேவதி. போயிடு வந்துடாத என சரவணன் முணுமுணுக்க, அவனை பார்த்த ரேவதிக்கு அவன் என்ன சொல்லியிருப்பான் என்பது புரிய மனம் பாரமானது. ரேவதி, நீயும் மீனாவும் கண்டிப்பா ஐஸ்வர்யா சன்வி கல்யாணத்துக்கு வரணும் என்று கீதா சக்தியிடம், சக்தி 2 பேரையும் கூட்டிட்டு வர வேண்டியது உன்னோட பொறுப்பு என்றார். சரி என சக்தி தலையை ஆட்டவும், ரேவதி மீனா இருவருடனும் சக்தி அங்கிருந்து விடைபெறவும், உனக்கு என்னடா பிரச்சனை, எதுக்கு வந்த உடனே அவன் அடிச்ச, உனக்கு யார் இந்த விஷயத்த சொன்னது என கோபமாக கேட்டார் மோகனா. பாப்பா என தினேஷ் அவர் கையை பிடிக்க, சும்மா இருங்க மாமா, நான் பேசிட்டு இருக்கேன்ல, போங்க போய் நியூஸ் பேப்பர் படிங்க என கத்திவிட்டு வியான்புரம் திரும்பி, இங்க பாரு வியான், சக்தி சாகி எனக்கு எப்படியோ அதே மாதிரி தான் நீயும். எப்பவும் நீ எல்லாரோட மனசையும் அறிஞ்சு நடந்துப்ப, அப்படிதான் இது வரைக்கும் இருந்திருக்க. இன்னைக்கு உனக்கு என்ன ஆச்சு? எதுக்கு இவ்ளோ பதட்டமா வந்து சக்தியை அடிச்ச? யாரு உன்கிட்ட ஃபர்ஸ்ட் விஷயத்த சொன்னது என கோபமாக கேட்டார். தினேஷ் மாயவன், அகில் ஹரிஷ், வசந்த் ஐவரும் யாருக்கு வந்த விருந்து என்பது போல சோபாவில் சென்று அமர்ந்து கொள்ள, சாய்ராதாமம் சொன்னா என்றான் வியான். அதை கேட்டு மோகனா கோபமாக சாய்ராபுரம் திரும்பும் போதே அவள் 2 கண்ணமும் பழுத்தெறிந்தது. சரவணன் ஆத்ரேயன் இருவரும் தான் அறைந்திருந்தனர். சரவணா, ரேயா என கீதா கத்த,
டேய், இது என்ன பழக்கம்? பிள்ளை மேல கை வைக்கிறது என கண்ணன் அதட்ட, நீங்க 2 பேரும் ரொம்ப ஓவரா போறீங்க. ஹரிஷ், இவங்கள கண்டிச்சு வை என குணா கோவமாக கூறவும், இப்ப எதுக்கு அவங்கள ஆளாளுக்கும் திட்டுறீங்க? அவங்க ஒண்ணும் அவள சும்மா அடிக்கலையே. அவ பண்ணுன வேலைக்கு தானே அடிக்கிறாங்க. அவங்களா இருக்கவும் அடிக்கிறாங்க. நானா இருந்தா சூடே வச்சிருப்பேன் என மகளை முறைத்தபடி கூறினார் காயத்ரி. சாய்ரா அழுது கொண்டே நிற்கவும் காயத்ரிபுரம் திரும்பிய சரவணன், அத்தை, எல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்து இப்படி பேசாதீங்க. முதல்ல இவள ஹாஸ்டல்ல இருக்க விடாதீங்க. சேர்க்க சரியில்லாம தான் குட்டிச்சுவரா போறா. என்ன கலக்கம் அத்தை? இங்க நடக்கிறத முழுசா தெரியாம அங்க இருக்கவங்க கிட்ட மாத்தி சொல்றது. நீங்க இப்பவே கண்டிச்சு வளர்க்கலனா, நாளைக்கு மாமியார் வீட்டுக்கு போனாலும் இதே மாதிரி தான் நடந்துப்பா என கோவமாக கூறினான். சரவணன் கோவத்தில் பயந்து போய் இனியாவை இறுக்கமாக கட்டிக்கொண்டாள் நிஷா. அவளை இனியா சமாதானப்படுத்த, அத்தை, சரவணன் சொன்னது சரிதான். நான் அன்னைக்கே சொன்னேன். நீங்க எதையுமே கேட்கக்கூடாதுன்ற முடிவுல இருந்தா சொல்லிடுங்க. நாங்களும் எதுவும் சொல்லல என கோவமாக கூறினான் ஆத்ரேயன். டேய், உங்களுக்கு இல்லாத உரிமையா? நீங்க அவள அடிங்க, திட்டுங்க, கொஞ்சுங்க. அவளுக்கு மாமாவும், அண்ணனும் நீங்க தான். இப்படி 2 உறவையும் சேர்த்து ஒரு உறவு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். உங்க தங்கச்சியா நெனச்சு சொல்லிக் குடுங்க. அவ தப்பு பண்ணா, மாமா மகளா அவள கண்டீங்க. நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். உங்க மாமாவும் எதுவும் கேட்க மாட்டாரு என்றார் காயத்ரி. காயத்ரி, என்னம்மா நீயும் அவங்களுக்கு தகுந்த மாரியே பேசுற? என மேகலா கேட்க, அம்மா, அவங்க பண்றது சரிதான். சாய்ரா யாருக்காவது பயந்து தானே ஆகணும். யாருக்குமே பயம் இல்லாம தெரியுதா? நீங்க எதுவும் கண்டுக்காதீங்க என்றார் வசந்த். அப்போ என சாய்ரா அவரை அழுது கொண்டே பார்த்தாள். அவள் கண்களில் நிஜமாக நான் தான் உங்க பொண்ணுதானா என்ற கேள்வி இருந்தது. அதை புரிந்து கொண்ட வசந்த், என்ன சாய்ரா, நானும் அம்மாவும் பேசுறத நினைச்சா உனக்கு இவங்க தான் நம்மளோட அப்பா அம்மாவான்னு தோணுதா? அப்படி தோணுனாலும் தப்பில்ல. உனக்கே இப்படி தோணுதே, எங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்க அம்மா யாரையும் வார்த்தையால காய மாட்டா. அதுவும் இங்க நடக்கிறத அங்க கண்டிப்பா சொல்லவே மாட்டா. அவளுக்கு சொல்லவும் தெரியாது. இப்ப வரைக்கும் எங்களுக்குள்ள நடந்த கசப்பான விஷயத்த உங்க அம்மா யார்கிட்டயும் சொன்னதில்ல. ஆனா நீ இந்த வயசுலயே சின்ன சின்ன விஷயத்த கூட சொல்லி சண்டை மூட்டி விட பாக்குற. சக்தி சன்னு கிட்ட மட்டும்தான் சொல்ல வேணாம்னு சொன்னா. நீ முதல்ல ஹாஸ்பிட்டலே வரல. உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? என சரியாக பாயிண்டை பிடித்து கேட்டார் வசந்த். அதை கேட்டு சாய்ரா ஆடி போய் விட்டார். அவள் மறந்து விட்டாள் போல. அவள் அப்பா போலீஸ் என்பதை. சொல்லு சாய்ரா, யார் உன்கிட்ட சொன்னது என வசந்த் கேட்கவும், மாமா, நான் தான் சொன்னேன் என்றான் சாகித்யா. அதை கேட்டு அனைவரும் அவனையே அதிர்ச்சியாக பார்க்க, மகனை சந்தேகமாக பார்த்தார் தினேஷ். என்ன சாயி சொல்ற? ஆமா மம்மி, நான் தான் சொன்னேன். சாய்ரா தான் அங்க வரலல்ல, என்னாச்சுன்னு கேட்டா, நான் அங்க நடந்தத சாதாரணமா தான் சொன்னேன். அப்ப இனியா அண்ணியும் கூடவே தான் இருந்தாங்க. வேணும்னா அவங்க கிட்ட கூட கேட்டு பாருங்க என்றான் சாகித்யா. இனியாவுக்கு ஒன்றுமே புரியவில்லை. உண்மைதான். சாகி, சாய்ரா இருவரும் இரவு பொதுவாக பேசிக் கொண்டிருக்கும்போது, இனியா ஏதோ யோசனையுடன் அவர்களுக்கு சற்று தூரத்தில் தான் இருந்தாள். ஆனால் அவர்கள் பேசியதெல்லாம் அவள் காது கொடுத்து கேட்கவே இல்லை. ரேனை இரவு எப்படி சமாளிப்பது என்ற எண்ணத்திலேயே இருந்தாள். சாகித்யா விஷயத்தை தெளிவுபடுத்தவும், தன் எண்ணத்தை நினைத்து தலையில் எடுத்துக்கொண்ட தினேஷ், என்ன தினேஷ், உன் பையனை நீயே சந்தேகப்படுற? சாயி லவ்லாம் பண்ண மாட்டான். அவனுக்கு பிசினஸ்ல நம்பர் 1 ஆகணும்னு தானே ஆசை. இது தெரிஞ்சே நீ ஓவரா யோசிக்கிற என அவரையே திட்டிக் கொண்டார். சரி சாகி, நீ எதுக்கு சாய்ரா கிட்ட அப்படி சொன்ன என புவி கேட்க, அத்த, நான் மேலோட்டமா தான் சொன்னேன். அத சாய்ரா தான் வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டா. அவ வேணும்னே சொல்லியிருக்க மாட்டா. நான் சொன்னத தப்பா புரிஞ்சுட்டு தான் சொல்லியிருக்கா. இந்த பேச்சை இத்தோட விடுங்க. தினமும் காலையில எழுந்தாவே சண்டைதானா என்றவன் தினேஷிடம், டாடி, நம்ம இன்னைக்கு ஊருக்கு கிளம்பணும், ஞாபகம் இருக்குதானே என்று கேட்டான். எல்லாம் பேக் பண்ணி ரெடியா தான் சாகி இருக்கு. டிஃபன் சாப்பிட்டுட்டு குட்டி பாப்பாவை பார்த்துட்டு கிளம்பலாம் என்றார் தினேஷ். சரி என சாகித்யா தலையை ஆட்டவும், வியானை பார்த்த வர்ஷா, என்னடா ட்ரெஸ் இது, போய் குளிச்சுட்டு வா போ என்றார். என சரவணனை அழைத்துக் கொண்டு அங்கிருந்து மாடிக்கு சென்றான் வியான். அம்மா, நான் சிபியூ பார்க்க ஹாஸ்பிட்டல் போறேன், நீங்க வரீங்களா என யாத்ரா கேட்டான். கொஞ்சம் பொறுமையா இரு யாத்ரா, சாப்பிட்டு எல்லாரும் போலாம் என்றார் அஸ்வின். சரி என யாத்ரா அமைதியாகி விடவும், அமைதியாக அமர்ந்திருந்த ஐஸ்வர்யா அருகில் வந்து அமர்ந்த தினேஷ், ஐஸ்வர்யா, சித்தப்பா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், ரூமுக்கு போலாமா என்று கேட்டார். அவரையே புரியாமல் பார்த்த ஐஸ்வர்யா, என்ன சித்தப்பா பேசணும் என்று கேட்டார்.
தனியா பேசணும்டா. சரி வாங்க சித்தப்பா ரூமுக்கு போலாம். என ஐஸ்வர்யா அங்கிருந்து முன்னால் செல்லவும், அவள் பின்னாலேயே வந்த தினேஷ் கதவை தாளிட்டு வந்து பெட்டில் அமர்ந்தார். ஐஸ்வர்யாவை பார்த்து, "இங்க வந்து உட்காருடா" என தன் பக்கத்தில் இருந்த இடத்தை காட்டினார். ஐஸ்வர்யா வந்து அமரவும் அவளை நெஞ்சில் சாய்த்து கொண்ட தினேஷ், "யார் அந்த பையன்?" என்று கேட்டார். அதை கேட்டு அதிர்ந்து பட்டென அவரிடமிருந்து பிரிந்து தலையை குனிந்து கொண்டு அழுதாள். "நான் கேட்டா பதில் சொல்லணும் ஐஸ்வர்யா, அழுகக்கூடாது. நீ எதையும் மறக்காம சொன்னனா, என்னால முடிஞ்சத நான் பண்ணுவேன்" என்றார் தினேஷ் அழுத்தமாக. "சித்தப்பா, அவன் பேர் ராகுல். காலேஜ் டைம்ல இருந்து ஒன் சைடா லவ் பண்றேன். ஆனா, அவன் என்ன அப்படி பார்க்கல சித்தப்பா. நான் வெறும் ஃப்ரெண்டு தானா" என நேற்று நடந்ததை சொல்லி அழுதாள். அவளை நெஞ்சில் சாய்த்து கொண்ட தினேஷ், "உனக்கு அந்த பையன் வேண்டாம் ஐஸ்வர்யா. உன்னை பிடிக்காம இருந்தா கூட கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லியிருப்பேன். ஆனா அவன் இன்னொரு பொண்ண லவ் பண்ணும்போது, அதுக்கு தடையா நீ இருக்கவே கூடாது. அது தப்பு. அந்த பொண்ணு ஆசைய உனக்காக நான் கெடுக்க விரும்பல. கெடுக்கவும் மாட்டேன். உன்னோட குணத்துக்கும், அழகுக்கும் சரியான ஜோடி ஜீவா தான். அவன் உன்னை நல்லா பார்த்துப்பான். ஷன்வி உன் இடத்துல இருந்திருந்தா கூட, நான் இதே அட்வைஸ் தான் பண்ணியிருப்பேன். நல்லா யோசிச்சு பாரு. உன்னால அவன மறக்க முடியாது தான். அதுக்காக ஜீவாவ வேணான்னு மட்டும் நெனச்சு, அவன பிரிஞ்சு வரணும்னு யோசிக்காத. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உனக்கே அவன பிடிக்க ஆரம்பிச்சிடும். வாழ்க்கையில எப்பவும் நமக்கு பிடிச்சதே நடக்கணும்னு எதிர்பார்க்கறது தப்பு. உங்க அப்பாவுக்கும் சரி, எனக்கும் சரி, எதிர்பார்க்காம நடந்தது தான் எங்க கல்யாணம். எதிர்பார்க்காம கிடைக்கிறதோட வேல்யூ அதிகம். இனிமேல் முகத்த இப்படி வச்சுட்டு அமைதியா இருக்கக்கூடாது. எல்லாரும் குட்டி பாப்பாவ பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறதால உன்னை கண்டுக்கல. உன் அப்பாவுக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சது, கண்டிப்பா துடிச்சு போயிடுவான். வேண்டாம் ஐஸ்வர்யா, உன் நல்லதுக்காக தான் சொல்றேன். ஜீவாவ ஏத்துக்க முயற்சி பண்ணு என்றார். அப்பாவுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் சித்தப்பா. ஜீவாவ என்னால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லவே மாட்டேன். ஆனா அதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். இன்னும் கல்யாணத்துக்கு நாள் இருக்குல்ல. கொஞ்சம் கொஞ்சமா ராகுல மறக்க முயற்சி பண்றேன் என்றார். அதை கேட்டு அழகாய் புன்னகைத்தார் தினேஷ். சக்தி, மீனா, ரேவதி மூவரும் தீக்ஷண்யாவை அனுமதிக்கப்பட்டிருந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தனர். மூவரையும் பார்த்து புன்னகைத்த நமி, "என்ன சக்தி, ஊருக்கு கிளம்பியாச்சா?" என்று கேட்டார். அவரையே கூர்ந்து பார்த்த சக்திக்கு புரிந்தது, இரவு முழுவதும் தூங்காமல் மகளை நினைத்து அழுது இருக்கிறார் என்று. ஆமா அத்தம்மா. மாமா எங்க போயிட்டாரு? அவரை காணோம்" என பாத்ரூமை பார்த்தபடியே சக்தி கேட்டான். சக்தியின் சத்தத்தில் கண் விழித்த தீக்ஷண்யா, "அம்மா, காஃபி" என எப்போதும் போல கேட்ட பிறகு இருக்கும் இடத்தை உணர்ந்து திரும்பி நமியை பார்த்தாள். அவளை பார்த்து ரேவதி, மீனா, நமி மூவரும் புன்னகைக்க, "சக்தி, உன் மாமா வீட்டுக்கு போயிருக்காரு. குளிச்சுட்டு அப்படியே எனக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு வரதுக்கு. நீங்க 3 பேரும் அவகிட்ட பேசிட்டு இருங்க. நான் போய் காஃபி வாங்கிட்டு வரேன்" என அங்கிருந்து சென்றார் நமி. அவர் சென்றதும் தீக்ஷண்யாவின் அருகில் அமர்ந்தான் சக்தி. அவனையே குறுகுறுவென்று பார்த்த தீக்ஷண்யா பின் மீனா, ரேவதியை பார்த்து, "அக்கா, வாங்க வந்து உட்காருங்க" என்றாள். இருவரும் அவளை பார்த்து புன்னகைத்தபடி அவள் அருகில் மறுபக்கம் அமரவும், சக்தியை ஒரு பார்வை பார்த்துவிட்டு ரேவதியிடம், "அக்கா, இந்த உருகுத்தான் கூட எப்படி இருக்கீங்க?" என மெல்லிய குரலில் தீக்ஷண்யா கேட்டாலும் பாம்பு காது கொண்ட சக்திக்கு தெளிவாக கேட்டது. "ஏய், யார்ரி உர்றாங்கொட்டான்?" என அடிக்குரலில் அவளை முறைத்தபடி கேட்டான் சக்தி. அதில் விழுக்கென்று விழுந்த தீக்ஷண்யா ரேவதியின் கையை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு சக்தியை பயந்த பார்வை பார்த்து எச்சில் விழுங்கினார். "சக்தி" என ரேவதி அதட்டவும் தலையை அழுந்த கோதிய சக்தி, "ரேவதி, மீனா, கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா?" என சொல்லவும் இருவரும் வெளியில் சென்றுவிட, "என்னடி அங்க பார்வ" என சக்தி அதட்டலாக கேட்டான். அவனை முறைத்து பார்த்தவள், "என்னடா குரங்கு, எதுக்கு இப்படி கத்த காட்டான்" என கோவமாக சொன்னாலும் அவள் குரல் மெல்லமாக தான் வந்தது. "யாரடி காட்டான்? நான் காட்டானா? சொல்லுடி, நான் காட்டானா?" என சக்தி கண்கள் சிவக்க கேட்கவும், "நீ தான் காட்டான்." "ச்சே, இப்ப எதுக்கு இங்க வந்த? உன்னை பார்த்தாவே கடுப்பாகுது" என எரிச்சலாக கூறினாள். "உன்னை கடுப்பேத்தி பார்க்கறது தான் எனக்கு பிடிச்ச ஒண்ணாச்சு. அதுக்காக தான் வந்தேன்" என்ன நக்கலாக கூறினான் சக்தி. "கடுப்பேத்திட்டுல, போக வேண்டியது தானே" என கோவமாக கூறினாள் தீக்ஷண்யா. "மரியாதை" என பல்லை கடித்தான் சக்தி. இன்ன வரைக்கும் மரியாதை இல்லாம பேசினதெல்லாம் இவனுக்கு கேட்கல போல என மனதுக்குள்ளே நினைத்த தீக்ஷண்யா, "என்ன கடுப்பேத்திட்டீங்கல்ல சக்தியத்தா, கிளம்ப வேண்டியது தானே" என எரிச்சலில் கோவமாக சொல்லவும், அவளின் அத்தான் என்ற அழைப்பில் உடல் சிலிர்க்க, அதே சமயம் சிரிப்புதான் வந்தது சக்திக்கு. தீக்ஷண்யா சக்தியத்தான் என சொல்லவும் சக்தியின் உடல் சிலிர்த்து அடங்க, அதே சமயம் அவனுக்கு சிரிப்பு கூட வந்தது.
முயன்று தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு அவளை பார்த்தான் சக்தி. அவளும் அவனை தான் பார்த்து இல்லை இல்லை முறைத்துக் கொண்டு இருந்தாள். என்னடி என சக்தி எகத்தாளமாக கேட்க அவனை வெறிகொண்டு முறைத்து பார்த்த தீக்ஷண்யா, ச்சே, உன்னை பார்த்தாவே கடுப்பாகுது. தயவு செஞ்சு இங்கிருந்து போ என கடுப்பில் முகத்தை திருப்பியவளுக்கு கழுத்தின் வலி எடுக்கும். ஆ என கத்தினாள். என்னாச்சு என சக்தி அவள் கையை பிடிக்க அவன் கையை தானும் இறுக்கமாக பிடித்த தீக்ஷண்யா, எல்லாம் உன்னால தாண்டா, எனக்கு கழுத்து வலிக்குது. நானே ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். இப்ப கூட என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டியா என கண்களில் கண்ணீருடன் கேட்கவும் 4 அடி தள்ளி நின்ற சக்திக்கு அத்தனை வலியாக இருந்தது. ச்சே, அப்படியே போயிடு, உன்னை பார்த்தாவே வெறுப்பா இருக்கு என எரிச்சலாக கூறினாள் தீக்ஷண்யா. சட்டென அவள் அருகில் நெருங்கிய சக்தி, என்னடி சொன்ன, என்ன சொன்ன, என்னை பார்த்தா வெறுப்பா இருக்கா என அடிக்குரலில் கேட்கவும் படபடப்பாக இமைகள் அங்கும் இங்கும் ஆடவும் அவனையே மிரட்சியாக பார்த்தவளுக்கு சக்தியின் உடலில் வந்த வியர்வையின் வாசம் ஒருவித அமைதியையும் கிறுக்கத்தையும் கொடுத்தது. என்னடி அமைதியா இருக்க என சக்தி கேட்கும். அத்தான், நீ என்ன சென்ட் யூஸ் பண்ற, உன் மேல இருந்து வர ஸ்மெல் செம்மையா இருக்கு என சற்று நொடிக்கு முன்பு நடந்ததை முற்றிலும் மறந்து அவன் சட்டை காலரை இழுத்து அவன் நெஞ்சில் சாய்ந்து வேர்வை வாசத்தை சுவாசித்தாள். சக்திக்கு தான் திண்டாட்டமாக இருந்தது. இவளுக்கு தலையில அடிபட்டதுல பைத்தியம் அது பிடிச்சிருச்சா? அப்பப்போ மாறுறாளே. ஆமா, நான் எந்த சென்ட் யூஸ் பண்ணிருக்கேன், இவ என்ன உளறா என்று நினைத்தபடி அவன் சட்டை காலரை முகர்ந்து பார்த்தவனுக்கு விஷயம் புரிந்தது. தீ, உனக்குள்ள நான் வர ஆரம்பிச்சிட்டேன்டி. உன்னாலதான் அது புரிஞ்சுக்க முடியல. என் வேர்வை வாசத்தை போய் சென்ட்ன்னு சொல்ற. ம் இதுவும் நல்லாதான் இருக்கு. ஆனா யாராவது பார்த்துட்டா அவ்வளவுதான் என்று நினைத்தவன் அவளை தன்னிடமிருந்து மெதுவாக பிரித்தான். தீக்ஷண்யா இன்னும் சுயநினைவு வராமல் அவனின் வேர்வை வாசத்திலேயே லயந்து இருக்கவும் அவள் முகத்திற்கு நேராக சொடுக்கிட்டான் சக்தி. அந்த சத்தத்தில் பட்டென கண்ணை திறந்த தீக்ஷண்யாவுக்கு ஒன்றுமே புரியவில்லை என்பது அவளின் முகபாவத்திலேயே புரிந்து கொண்ட சக்தி, தீ என அழைத்து அவள் கையை பிடித்தான். இதுவரை பொறுத்து தள்ளியவள் ஏதோ ஒரு உந்துதலில் அவன் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டு, அத்தான் என அவனை பார்க்கவும் அவள் அருகில் அமர்ந்தான் சக்தி. தீக்ஷண்யா அவன் நெஞ்சில் சாய்ந்து கொள்ள போனை எடுத்து ரேவதிக்கு மெசேஜ் செய்த சக்தி தீக்ஷண்யாவின் முதுகை தட்டி கொடுத்தபடி அவள் தலையில் இருந்த கட்டை பார்த்தவனுக்கு கஷ்டமாக இருந்தது. சின்ன தீக்குச்சியின் காயத்தை கூட தாங்கிக் கொள்ளாதவள் எப்படி இவ்வளவு பெரிய வலியை தாங்குவாள் என நினைக்கும் போதே மனம் கனத்தது. அத்தான் ஸ்கூல்ல திட்டுவாங்க, ஸ்கூல் போய் ரொம்ப நாள் ஆச்சு என அவன் நெஞ்சில் சாய்ந்தபடியே தீக்ஷண்யா சொல்லவும், அதுக்கு நான் என்ன பண்ணட்டும் என திமிராக கேட்டான் சக்தி. எப்படி இருந்தாலும் அப்பா ஸ்கூல்ல பேசியிருப்பாரு. ஆனா ஆக்டிவிட்டி சப்ஜெக்ட் நோட் எழுத சொல்லுவாங்க. அதனால என இழுத்தாள் தீக்ஷண்யா. அதனால நான் எழுதி அனுப்பி விடணும் அதானே என சக்தி பல்லை கடித்து கொண்டு கேட்கவும், ஆமாத்தான், எனக்காக இதை கூட பண்ண மாட்டியா? பாரு, நான் உன் கூட சண்டை போடாம நான் ஹக் பண்ணியிருக்கேன்ல, ஒரு கிஸ் கூட தரேன், ஆக்டிவிட்டி மட்டும் பண்ணி கொடுத்துறேன் என்றாள் பாவமாக. அவளை தன்னிடமிருந்து பட்டினி பிரித்த சக்தி, தீ, வாட் நான்சென்ஸ், என்ன பேச்சுடு இது, என்கிட்ட கேக்குற மாதிரி வேற யார்கிட்டயும் கேட்டுறாத, கேட்டேன்னு தெரிஞ்சது பல்லெல்லாம் உடைச்சிருவேன் என்றான் காட்டமாக. இப்ப எதுக்கு தான் கத்துற, நான் உன்னை தவிர வேற யார்கிட்டயும் கேட்க மாட்டேன். நான் சின்ன வயசுல இருக்கும்போது கூட நீ தான் எனக்கு டூ ரூல் எழுதி கொடுப்ப. அப்போ முத்தம் கொடுத்தாதான் எழுதி கொடுப்பேன்னு நீ தானே சொன்ன. அதான் என சின்னதாக சிரித்தாள். ச்சே, டே சக்தி, இவகிட்ட ஒவ்வொன்றும் பார்த்து தான் பண்ணணும். நல்ல வேளை யார்கிட்டயும் சொல்லி மானத்தை வாங்கல என தனக்குள்ளேயே நினைத்தவன் அவளிடம், சரி ஸ்கூல்ல நோட்ஸ் அனுப்புனா சென்ட் பண்ண எழுதி தரேன் என்றா. தேங்க்ஸ் அத்தான், தேங்க்யூ என அவன் கண்ணத்தில் முத்தமிட்டாள் தீக்ஷண்யா. தீ, எனக்கு மட்டும் இல்ல, இனிமே யாருக்கும் நீ முத்தம் கொடுக்கூடாது என அழுத்தமாக கூறினான் சக்தி. ஏன், நான் கொடுப்பேன், நான் பல்ல உடைப்பேன் என பல்லை கடித்து கொண்டு கூறினான் சக்தி. அவ்வளவுதான், மறுபடியும் குரங்கு மலையேறியது போல பத்திரகாளியாகி விட்டாள் தீக்ஷண்யா. நான் கொடுப்பேன் கொடுக்காம இருப்பேன், அதையும் நீ சொல்ற, நீ சொன்னா நான் கேட்கணுமா என நக்கலாக கேட்டாள். 2 நாள்ல நோட்ஸ் வேணும்னு நினைச்சனா நான் சொல்றத கேட்டுதான் ஆகணும் என திமிராக கூறினான் சக்தி. அதை கேட்டு வாயை மூடிக்கொண்டாள் தீக்ஷண்யா. அது எனக்கு தெரியாம எதுவும் பண்ணணும்னு நினைக்காத. அத்தம்மா நீ பண்ற அத்தனையும் ஒண்ணு விடாம எனக்கு சொல்லிடுவாங்க. அதனால அடக்க ஒடுக்கமா இரு. ஷன்விக்கும் ஐஸ்வர்யா அக்காவுக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க.
அது வரைக்கும் நீ ஸ்கூல் போக மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். அது வரைக்கும் ஃபோன்ல கொஞ்ச நேரம் படி. டிவிய பார்த்துட்டு இருக்கேன்னு தெரிஞ்சது, அடுத்த நாளே டிவி இருக்காது. என அடிக்குரலில் மிரட்டினான். உர்ரங்கட்டான். எப்ப பாரு காட்டு மிராண்டி மாதிரியே தான் பேசுவேன். என உஷாராக மனதில் நினைத்துக் கொண்ட தீக்ஷண்யா, "சரியத்தான்" என்றாள் சமத்து பிள்ளையாக. "மனசுல திட்டுறத விட்டுடுதி. உன் முகத்த பார்த்தே என்னால நீ என்ன நினைக்கிறன்னு அக்யூரேட்டா சொல்ல முடியும்" என்றான் சக்தி. "மனசுல கூட திட்ட விட மாட்டேங்கிறான்" என அவனை பார்த்த தீக்ஷண்யா, "நான் ஒண்ணும் திட்டல. எனக்கு அக்கா கல்யாணத்துக்கு 4 ட்ரெஸ் வேணும்" என அவளையே அறியாமல் உரிமையாக வந்தது வார்த்தைகள். "போய் உங்க அப்பா கிட்ட கேளு. இல்லன்னா உன் தினேஷ் மாமா கிட்ட கேளு. எதுக்குடி என்கிட்ட கேக்குற? நான் அவங்க கிட்டயும் கேட்டு வாங்கிட்டேன். ஆனா அவங்க எடுத்து குடுக்கறது ஏதோ ஒரு மாதிரியா தான் இருக்கும். எனக்கு நீ குடுக்குற ட்ரெஸ் தான் வேணும். அதுவும் அழகா வேணும். நான் தான் அக்கா கல்யாணத்துல அழகா தெரியணும். எனக்கு அப்படி ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து குடு அக்கா" என்றாள் தீக்ஷண்யா. "என்ன உரிமையில என்கிட்ட கேக்குற? நீ என்னோட அத்தா. அந்த உரிமையில தான் கேக்குறேன். வாங்கிட்டு வந்து குடு. அவ்வளவுதான். இல்லனா நான் அக்கா கல்யாணத்துக்கு வரவே மாட்டேன்" என பிடிவாதமாக கூறினாள். "இவ்வளவு பிடிவாதம் ஆகாதடி. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல" என்று மிரட்டினான் சக்தி. "உன்கிட்ட தானே கேக்குறேன். நெறைய காசு வச்சிருக்கல்ல. 4 ட்ரெஸ் எடுத்து குடுத்தா குறைஞ்சு போயிருவியா அத்தா? ஏன் எப்ப பாரு ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்க? இதனால தான் உன்ன எனக்கு பிடிக்கவே இல்ல. இதுவே சாய் மாமாவா இருந்தா உடனே கொண்டு வந்து குடுத்திருப்பாரு" என சொல்லி முடிக்க கூட இல்லை. அங்கிருந்த டேபிளை எட்டி உதைத்த சக்தி, "உனக்கு 10 செட் ட்ரெஸ் கூட எடுத்து தரேன். தேவையில்லாம உன் மனசுல என்ன வேற ஒருத்தர் கூட ஒப்பிடாத" என சொன்ன சக்தி, வருங்காலத்தில் அவளையே சந்தேக கண்ணோடு தான் பார்ப்பான் என்பது புரியாமல் போனதுதான் விதியோ என்னவோ. அவனின் அவதாரத்தில் பயந்து போன தீக்ஷண்யா, "என்னதான் சொல்ற? எதுவா இருந்தாலும் புரியுற மாதிரியே பேச மாட்டியா?" என திக்கு திணறி கேட்டாள். "நான் தெளிவா சொன்னா கூட உனக்கு புரியாதுடி. நீ அவ்ளோ மூலக்காரி, அறிவாளி" என சக்தி கடுப்பாக கூறினான். சக்தி பேசுவது தீக்ஷண்யாவுக்கு புரியவே இல்லை. அவனையே பாவமாக பார்த்தவள், "அத்தா, எனக்கு ட்ரெஸ் எடுத்து குடுப்பியா மாட்டியா?" என கேட்டாள். நாளைக்கு டிசைன் அனுப்புறேன்" என்றான் சக்தி. "நீயே பார்த்து எடுத்துடு அத்தா. கண்டிப்பா நான் பார்த்தா நல்லா இல்லாத தான் எடுப்பேன்" என பாவமாக கூறினாள். "இவள நெறைய மாத்த வேண்டியது இருக்கு" என யோசித்த சக்திக்கு, காலங்கள் போனால் அதற்கு அவசியமே இல்லை என்பதும் புரியும். "சக்தி" என அழைத்தபடி ரேவதி மீனா இருவரும் உள்ளே வரவும், அவர்களை முறைத்து பார்த்த சக்தி, "நான் தான் மெசேஜ் பண்ணேன்ல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண முடியாதா?" என காட்டமாக கேட்டான். ரேவதி மீனா இருவரும் அதிர்ந்து அவனை பார்க்க, "டேய், எவ்வளோ நேரம் அவங்க நிப்பாங்க? அவங்க தான் உன் ஃப்ரெண்டு. உனக்கு மாமா வேலை பார்க்குறாங்க. நான் உனக்கு அத்தடா. என்னையும் நிக்க வைக்கணும்னு நினைக்கிற?" என நம்பி பாவமாக கூறினார். "அத்தம்மா" என சக்தி பல்லை கடிக்க, "அம்மா நீ முதல்ல காஃபி குடு. எனக்கு தலலாம் வலிக்குது. இதெல்லாம் ஒரு மாதிரி இருக்குமா. எப்போதான் எனக்கு இந்த வலி போகுமோ" என தீக்ஷண்யா கேட்கவும் நமித்து அழுகையாக வந்தது. கணவன் மனைவி இருவரும் நேற்று இரவிலிருந்து இதை நினைத்துதானே தூங்காமல் அழுது கொண்டிருந்தனர். "அத்தம்மா நீங்க காஃபி குடுங்க" என சக்தி அழுத்தமாக சொல்லவும், சரி என தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு காஃபியை ஊற்றினார் நம்மி. தீக்ஷண்யாவை பார்த்த சக்தி, "உன் வாய் எப்ப அடங்குதோ அப்பதான் வலியும் குறையும்" என்றான் நக்கலாக. அதை கேட்டு மீனா ரேவதி இருவரும் சிரிக்க, மூவரையும் முறைத்த தீக்ஷண்யா, "அம்மா, முதல்ல இவனை வெளியே துரத்து. காலையிலே வந்து என்னை அழ வைக்க பார்க்கறான்" என நம்மிடம் குற்றப்பத்திரிகை வாசித்தாள் அவள். "தீ" என சக்தி பல்லை கடிக்க, "தீக்ஷி, பலமுறை சொல்லிட்டேன். அவன் உன்னை விட 9 வருஷம் பெரியவன். ஒழுங்கா அவனோட வயசுக்காவது மரியாதை கொடு" என்றார் நம்மி. "சாரிம்மா" என்ற தீக்ஷண்யா சக்தியை பாவமாக பார்த்தாள். அவன் அவளையே முறைக்க, "தீக்ஷி, நீ என்ன பண்ணாலும் செம்ம அழகா இருக்க" என்றாள் ரேவதி. "போங்கக்கா, நீங்க பொய் சொல்றீங்க. இங்க பாருங்களேன், இங்க இருக்க முடியெல்லாம் வெட்டிட்டாங்க. முடி நெறைய இருக்கும்போதும் கடுப்பா இருக்கும். இப்போ முடியே இல்லாம இந்த ஒரு இடத்துல மட்டும் சொட்டையா இருக்கிறத பார்க்கும்போது என்னவே எனக்கு பிடிக்கல" என காதருகில் கட்டு போட்டிருந்த இடத்தின் அருகில் கையை காட்டி பாவமாக கூறினாள் தீக்ஷண்யா. "ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த ஒரு இடத்துல தானே கட் பண்ணியிருக்காங்க. ஏதோ எல்லா முடியிலயும் கட் பண்ண மாதிரி சீன் போடுற. அதுவும் இல்லாம அந்த இடத்துல அவ்வளவா சொட்டையாலாம் இல்ல. சன்வி கல்யாணத்துக்குள்ள கொஞ்சமா வளர்ந்துடும்" என்றான் சக்தி. பெண்கள் மூவரும் அவனையே ஆவென பார்க்க, "நிஜமாவாத்தான்" என தீக்ஷண்யா கேட்க, "என்ற ராசா, சக்தி, இது நீதானாயா" என கிராமத்து வாக்கு நக்கலாக கேட்டார் நமி.
தலையை அழுத்து கோதிக்கொண்ட சக்தி, "அத்தம்மா கிண்டல் பண்ணாதீங்க. அதான் உங்களுக்கு விஷயம் தெரியும்ல. விடுங்க. சரி நாங்க 3 பேரும் கிளம்புறோம். மதிய டைம்ல அவங்க கிட்ட உங்க மொபைல் இருக்கட்டும்" என்றான். "எதுக்குடா?" "படிக்கட்டும் அத்த. ஓவரா ரெஸ்ட் எடுக்க வேணாம்" என்றாள் சக்தி. "சரிடா, இருங்க காஃபி குடிச்சிட்டு போவீங்க" என நால்வருக்கும் காஃபியை கொடுத்தார் நம்மி. நால்வரும் காஃபியை குடிக்க சந்தோஷ் வரவும், இருவரிடமும் சொல்லிவிட்டு சந்தோஷிடமும் தீக்ஷிணியா படிப்பு பற்றி ஒருமுறை சொல்லிவிட்டு, ரேவதி மீனா இருவரையும் அழைத்துக் கொண்டு சென்றான் சக்தி. அவர்கள் சென்றதும் சந்தோஷ பார்த்து புன்னகைத்த தீக்ஷிண்யா, "அப்பா ஸ்கூல்ல என்ன கேட்டாங்களா?" என கேட்டாள். "இல்ல தீக்ஷி, நீ பெரிய பொண்ணாகியிருக்கன்னு 20 நாள் லீவ் சொல்லியிருந்தேன். அந்த லீவே இன்னும் முடியலல்ல. நான் நாளைக்கு போய் பேசிட்டு வந்து என்னன்னு சொல்றேன்" என்றார் சந்தோஷ். "சரிப்பா, அப்படியே ஏதாவது எழுதுறது ஆக்டிவிட்டி கொடுத்தா என்னன்னு கேட்டுட்டு வாங்கப்பா" என்றாள் தீக்ஷண்யா. "அத்தான், உங்க பொண்ணு இவ்ளோ தூரம் ஆர்வமா கேட்கிறதே எனக்கு அதிசயமா இருக்கு. நாளைக்கு போய் பேசிட்டு வந்து சொல்லுங்க. வீட்ல சும்மா இருக்கிறதுக்கு எழுதிட்டாவது இருக்கட்டும்" என்றார் நம்மி. சந்தோஷ் தலையை ஆட்டவும், "அம்மா நான்லாம் எழுத மாட்டேன். சக்தி அத்தானுக்கு அனுப்பி விட்டுருவேன். சக்தி அத்தான் எழுதி கொடுக்குறேன்னு சொல்லுச்சு" என சொன்னதை கேட்டு நம்மி சந்தோஷ் மட்டுமல்ல, அப்போதுதான் உள்ளே வந்த குடும்பத்தார் அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து நின்றனர். தினேஷை திரும்பி பார்த்த மாயவன், "தினேஷ், உன் பையன் சொல்லியிருப்பானா? துப்பாக்கி தூக்குற கையில எப்படா உன் பேனாவை தூக்குனா?" என ஆச்சரியமாக கேட்டார். "அண்ணா" என பல்லை கடித்த தினேஷ், "அவன் காலேஜ் தானே படிக்கிறான். அதனால பேனா இல்லாமலையா இருப்பான்? ஏதோ அவளுக்கு அடிபட்டு இருக்குன்னு எழுதி கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பான். இன்னொன்னு, நம்ம தான் தேவையில்லாம ஆயுதத்தை எடுப்போம். சக்தி அப்பவும் நேர் வழியில தான் போவான்" என அழுத்தமாக கூறினார். "அதான் அண்ணா, எனக்கும் டவுட்டா இருக்கு. ஒருத்தன் தப்பு பண்ணா நீயே தண்டனை குடுப்ப. ஆனா உன் பையன் சட்டத்துக்கு முன்னால கொண்டு போய் நிறுத்துவான். எனக்கு என்னவோ சக்தி உன் பையன் இல்லையோன்னு தோணுது" என அகில் சீரியஸாக சொல்லவும், அவனை வெறிகொண்டு முறைத்தார் தினேஷ். அகில் சொன்னதை கேட்டு ஹரிஷ், வசந்த், மாயவன் மூவரும் சிரிக்க, "ஏ தீக்ஷி, நீ எழுத மாட்டியாடி? என் பையனை எழுத சொல்ற" என கேட்டபடி மோகனா வரவும் தான் அவர்கள் வந்து இருப்பதே தெரிந்து நம்மை சந்தோஷிற்கு. "ஏன்? உங்க பையன் எனக்கு எழுதி குடுத்தா என்னவாகிடுவான்? நீ போ அத்த. சக்திய தானே எனக்கு எழுதி குடுக்குறேன்னு சொல்லிடுச்சு. உனக்கு என்ன?" என அவரை முறைத்தாள் தீக்ஷண்யா. "சக்திக்கு வேலை இருக்கும். நீ சாய் கிட்ட குடு. அவன் எழுதி குடுப்பான்" என சர்வ சிரிப்பை அடக்கியபடி சொல்லவும், சாகித்யா அதிர்ச்சியாக, சாய்ரா கடுப்பானாள். மற்றவர்கள் சிரித்தனர். "இல்ல வேண்டாம். எனக்கு சக்திய தான் எழுதி குடுக்குறது தான் பிடிக்கும்" என அடமாக கூறினாள் தீக்ஷண்யா. "சரிங்க மேடம். உங்க சக்திய தன்கிட்டயே குடுத்து எழுதிக்கோங்க. நாங்க ஒண்ணும் சொல்லல" என முகத்தில் தெரிந்த தொப்பியை அகற்றியபடி வந்த வியானை பார்த்து அழகாய் சிரித்த தீக்ஷண்யா, "வியான் மாமா" என குதூகலமாக அழைத்தாள். "நானே தான்" என சொல்லியபடி அவள் அருகில் வந்து அமர்ந்தவன் அவள் கழுத்து தலையெல்லாம் தொட்டு பார்த்து, "வலிக்குதா?" என கவலையாக கேட்டான். "ஆமா மாமா, அப்பப்போ இழுக்குது. தோ இங்க கழுத்துல" என கழுத்துல இருந்த கட்டை காட்டினாள் தீக்ஷண்யா. "சரியா போயிடும் தீக்ஷி" என வியான் சொல்லவும், அனைவரும் உள்ளே வந்தவர்கள் சந்தோஷ், நமி, தீக்ஷண்யா மூவரிடமும் ஐஸ்வர்யா, சன்வி இருவரின் கல்யாண தேதியை கூறினர். சந்தோஷ், நமி இருவரும் முகம் மலர, "எனக்கு தான் தெரியுமே, சக்தியத்தான் சொல்லுச்சு. நான் 4 செட்டு ட்ரெஸ் கேட்டிருக்கேனே. பாருங்க, அக்கா கல்யாணத்துல நான் தான் அழகா தெரிவேன்" என தீக்ஷண்யா சொல்லவும், தினேஷுக்கு புரிந்தது மகன் தீக்ஷியை எத்தனை ஆழமாக காதலிக்கிறான் என்று. "சரிங்க மேடம், நீங்களே அழகா இருந்துக்கோங்க. யார் வேண்டான்னு சொன்னது?" என ஐஸ்வர்யா கிண்டலாக சொல்லவும், "அதெல்லாம் முடியாது ஐஸ்வர்யாக்கா. சக்தி எங்க அண்ணன். நானும் அவன்கிட்டயே என்னோட புடவைய டிசைன் பண்ண சொல்லுவேன். அப்போ நான் தான் அழகா இருப்பேன். என்னடி பண்ணுவ?" என வேண்டுமென்றே கேட்டாள் சன்வி. அவள் மூக்கை சுருக்கி முறைத்து, "தீக்ஷண்யா, நான் சக்திய தானே வாங்கி தர வேணான்னு சொல்லுவேன். நான் சொன்னது தான் அத்தான் கேட்கும். அத்தான் கேட்கலனா" என நிறுத்தினாள். "கேட்கலனா என்ன யாத்திரை எடுத்து குடுக்க? கேட்கலனா என்ன பண்ண முடியும்? அமைதியா இருந்துப்பேன்" என தீக்ஷண்யா சொல்லவும், அனைவரும் சிரித்து விட்டனர். "அண்ணா, கல்யாணத்த கிட்ட வச்சுக்கிட்டு இன்னும் இங்கேயே இருந்தா என்ன அர்த்தம்? நீங்க ஊருக்கு போய் வேலைய பாருங்க. நாங்க தீக்ஷண்யாவ பாத்துக்கிறோம்" என்றார் நமி தினேஷிடம். "நாங்களும் அதையே தான் நினைச்சோம் நமி. குட்டி பாப்பாவ பாத்துட்டு கிளம்பலான்னு தான் வந்தோம். நீ இன்னும் குளிக்காம இருக்க? போய் குளிச்சிட்டு வா. நாங்க குட்டி பாப்பா கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோம்" என்றார் தினேஷ். "சரிங்க அண்ணா" என சந்தோஷ் கையில் இருந்த கவரை வாங்கிக் கொண்டு அங்கிருந்த குளியலறைக்குள் நம்மை புகுந்து கொள்ளவும், தீக்ஷண்யாவை சுற்றி குடும்பத்தார் அனைவரும் அமர்ந்து கொள்ள,
சாகித்யா இருப்பதால் வாயை அடக்கிக் கொண்டு அமைதியாக அமர்ந்தாள் சாய்ரா. ச்சே, சனிய செத்து தொலையன்னு பார்த்தா திரும்ப வந்துட்டு உயிர் வாங்குது என நினைத்து அவளையே முறைத்தாள். அவள் முறைப்பதை கவனித்த வந்தனா, ஏன் தான் அக்காவுக்கு தீக்ஷிய பிடிக்க மாட்டேங்குதோ? பாவம் தீக்ஷி, அவங்க முறைக்கிறது கூட தெரியாம எல்லார்கிட்டயும் குழந்தை மாதிரி சிரிச்சு பேசிட்டு இருக்கா என மனதில் நினைத்து கொண்டாள். தீக்ஷி, நானும் ஹரிஷ் மாமாவும் சேர்ந்து எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். நாங்க சென்னையிலே எடுத்துடுறோம். உனக்கு என்ன மாதிரி வேணும்னு அக்காங்க கிட்ட சொல்லிடு. நாங்க எல்லாரும் ஊருக்கு போன உடனே உனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து தரோம் என்றார் தினேஷ். ஆ, நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரே ஒரு ட்ரெஸ் தான் எடுத்து குடுப்பீங்களா? சக்தியத்தான் 4 ட்ரெஸ் எடுத்து தரேன்னு சொல்லுச்சு என பாவமாக கூறினாள். தீக்ஷி, வீட்ல 2 பீரோ நெறைய ட்ரெஸ் தான் இருக்கு. அதுல எதையும் நீ உருப்படியா போடுறதே இல்ல என்ற புவி தினேஷ்புரம் திரும்பி, அண்ணா நீங்க 1 மட்டும் எடுத்து குடுங்க என்றார். அது மட்டும் எதுக்கு? அதான் சக்தியா தானே 4 எடுத்து குடுக்குதுல, அதையே போட்டுக்கிட்டோம் என சாய்ரா மனதில் நினைக்க, எனக்கு ஒண்ணும் வேணாம். எனக்கு சக்தியத்தான் எடுத்து குடுக்குற ட்ரெஸ்ஸே போதும் என கோவமாக சொல்லிவிட்டு படுத்துக்கொண்டாள் தீக்ஷண்யா. அதைக் கேட்டு அனைவரும் சத்தமாக சிரிக்க, அப்போதுதான் குளித்துவிட்டு வந்த நமியும் மகளின் பதிலை கேட்டு சிரித்தார். அனைவரின் சிரிப்பு சத்தத்தில் இனியாவின் மடியில் தூங்கிக் கொண்டிருந்த நிஷா கண் விழித்து அனைவரையும் பார்த்துவிட்டு இனியாவிடம், அம்மா சுசு கம்மிங் என்றாள் பாவமாக. அச்சோ, என் தங்கத்துக்கு சூச்சு வருதா? 2 நிமிஷம் இரு, நிஷா குட்டி பாத்ரூம் போயிடலாம் என அவளிடம் பேசியபடியே பாத்ரூம் வந்து சட்டியை கழட்டி விடவும், வந்த வேலையை முடித்த நிஷா பைப்பை அந்த பக்கமும் இந்த பக்கமும் துருவ, இனியா தடுக்க வருவதற்குள் ஷவரில் இருந்து தண்ணீர் கொட்ட, அம்மா ஐ ஜாலி ஜாலி, நிஷா குட்டி ஓபன் பண்ணி ரெயின் என ஷவரில் இருந்து தண்ணீர் கொட்டுவதை பார்த்து கூறியவள் மீண்டும் பக்கத்தில் இருந்த பைப்பை திருகிவிட்டு அந்த தண்ணீரை அவளின் 2 கையில் ஒன்றாக பிடித்து இனியாவின் முகத்தில் அடித்து, அம்மா நீயும் நிஷா குட்டியும் ரெயின் பிளேவா என குதித்து சிரித்தாள். ஏற்கனவே ஷவரின் தண்ணீரில் முழுதாக நனைந்திருந்த இனியா அவள் முகத்தில் தண்ணீரை தெளிக்கவும் முகத்தை துடைத்து கொண்டு, நிஷா குட்டி போதும், தண்ணில விளையாடக்கூடாது, அப்புறம் நிஷா குட்டிக்கு ஃபீவர் வந்துடும் என சொல்லவும் அதை காதிலே வாங்காத நிஷா, அம்மா அம்மா ஜாலி ரெயின் பிளே என கத்தி கூச்சலிட்டு இனியாவின் முகத்தில் தண்ணீரை அடித்து கொண்டே இருந்தாள். இருவரின் சத்தத்தில் வெளியில் அமர்ந்திருந்த அனைவரும் உள்ளே என்ன நடக்கிறது என புரியாமல் விழிக்க, ரேயா என்னன்னு போய் பாருடா, அவ கத்துறா, நிஷா சிரிக்கிறா, ஒண்ணுமே புரியல என கீதா சொல்லவும் எழுந்து வந்து பாத்ரூம் கதவை ஆத்திரேயம் திறக்கவும் அவன் மேலேயே விழுந்தாள் இனியா.